ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராவே இருக்கும். அ எனக்கு கீழ வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, "எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா போடுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்துட்டு இன்னைக்கு பன்னீர் கிரேவி தான் செஞ்சிருக்கேன். இது வந்து வீட்ல எல்லாரும் கேட்டனால இத செஞ்சேங்க. கண்டிப்பா பன்னீர் பட்டர் மசாலா அந்த 1 வீக்குள்ள நான் போட்டுர்றேன். இதே மாரி என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. எனக்காக நீங்க டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணதுக்கு. அப்புறம் நான் அந்த எண்ணெயில வந்து வானிலையில எண்ணெய் ஊத்தி, அதுக்கு கியூப் கியூபா வந்துட்டு கட் பண்ணி, இது மாரி கோல்டன் ப்ரவுன் வந்ததும் எடுத்து வச்சிரணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதே எண்ணெயில சோம்பு, சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதங்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்கும் இல்லையா, அந்த வர கொத்தமல்லி சீட்ஸ் இருக்கும்ல, அந்த கொத்தமல்லி, ஒரு பழம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்குனதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு ஆற விட்டுறணுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஜாரில் அதை மாற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அதுலேயே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா திப்பு திப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி தாளிப்பு கொடுத்துருக்கலாம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிச்சதும் பெருவெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போகணும். போனதுக்கப்புறம் நல்லா சுண்டி வரணுங்க. சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த பன்னீர் எடுத்து பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டான பன்னீரை உள்ளார போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு இறக்கி சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்க்குறீங்க, என்னைய வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னைய ஃபாலோ பண்ணாமல் மறந்துடாதீங்க. என்னைய ஃபாலோவும் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் எனக்கு வந்து நான் ஸ்பைசஸ்லாம் போட்டு நான் சமைச்சதே கிடையாது. அதிகமாக ஸ்பைசஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் வந்து இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி வச்சேன். நான் கண்டிப்பாக இந்த 1 வீக்கில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பன்னீர். இதே மாதிரி வேணும், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ஹார்டாக போயிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோஸை யார் யார் பார்த்து ஏதாச்சும் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் என்னோடய வீடியோஸுக்கு வியூஸ் நல்லாவே போகுதுங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா என்னோடய வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுறீங்க. என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்களே ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கி, உங்களோட பிஸியான டைமில் எனக்கு டைம் ஒதுக்கி பார்க்குறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாய். நன்றி. தேங்க்யூ.